ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி டேட் வந்து ஆகஸ்ட் 8 9:51. ஸோ நான் பேங்க் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து கொஞ்சம் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்து ஒரு சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸாக எந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு மேலே போச்சோ, அதே மாதிரி எந்த இடத்துல டச் ஆகிட்டு கீழே வந்துச்சோ அதெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸை நான் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஒரு ஜோன் கூட நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் வந்து பேங்க் நிஃப்டியில் 37,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 2 லாட் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு அதோடய ப்ராஃபிட் வந்து 75 கிட்டே போய்கிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ரீச் ஆனதும் நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் வந்து 57. ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணலான்னு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து ரீச் ஆகிறதுக்கு போகுது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் வந்து 2800 கிட்டே இருக்குது. யூஸ்வலாக நான் வந்து 2 லாட் பை பண்ணேன்னா என்னோடய டார்கெட் வந்து 2500 தான் நான் செட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இன்னும் இந்த லெவல் வரைக்கும் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ட்ரேட் வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு சரியான டைரெக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணலாம். அது தெரியாமல் நீங்கள் கிடைச்ச ப்ராஃபிட்டு வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம டார்கெட் லெவல் அச்சீவ் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, இப்போ நம்ம செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து ட்ரேடை வந்து நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்மளோட ப்ராஃபிட் வந்து 4000 இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல டச் ஆனதும் நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ நம்ம ட்ரேடு எப்போ என்ட்ரி ஆனோம்னா 9:48க்கு என்ட்ரி ஆனோம். ஸோ 10:41க்கு வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். குவான்டிட்டி 2 லாட் நான் பை பண்ணேன். என்ட்ரி ப்ரைஸ் வந்து 349.65, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 431.95. ஸோ சார்ஜஸ் போக நம்மளோட ப்ராஃபிட் வந்து 4033 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா இன்னைய டே வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்து நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 11:55 ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். 4033 வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் ட்ரேட் எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம செட் பண்ண டார்கெட்டில் வந்து டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்படி மேலே ஏறிட்டுருக்கு. ஒரு சரியான மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் மேபி ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக கூட போகலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் டே வந்து என்னையோட க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நான் ட்ரா பண்ணேன். இங்கே மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோன், அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல டச் ஆகிட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் இங்கேயும் டச் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இந்த கிடைச்ச ப்ராஃபிட்டோட போதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் வரைஞ்சிருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து இங்கே வந்து மார்க்கெட் வந்து இப்போது டச் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து வெயிட் பண்ணேன். அது ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இதை நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் போகும் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் என்ட்ரி கொடுத்தேன். அதில் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரேட் வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், லாட்ஸ் வந்து ஆரம்பத்தில் கம்மியாக வாங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.